இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அரிசி மாவு இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் 2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கடுகு பொரிய விட்டு கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 கப் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி அந்த அரிசி மாவில் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுமாரி எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சி ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சாஃப்டான உப்பு உருண்டை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.